எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் 3D லைஃப் ஸ்டைல்ஸ் ஜெர்மனி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய பேரோட ரிக்வெஸ்ட்டுக்கு நாங்கள் ஃபொண்டண்டால் ரோசஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். ஃபொண்டண்ட் ஐசிங்கால் இந்த ரோசஸ் செய்கிற கிளாஸ் வந்து 2 பார்ட்டாக வரப்போகுது. அதாவது பார்ட் 1ல் ஸ்மால் சைஸ் ரோசஸும் பார்ட் 2ல் பிக் சைஸ் ரோசஸும் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டலான்னு இருக்கிறேன். இந்த கிளாஸஸ் பிகினர்ஸுக்குன்றதால நான் கம் பேஸ்டால் செய்யலை. என்கிட்ட இருக்கிற ஹோம்மேட் ஃபொண்டண்டால் தான் செய்ய போகிறேன். நீங்கள் கம் பேஸ்டால் செய்ய போகிறீங்கன்றாலும் இதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். முதலாவது நான் ஃபொண்டண்ட் எடுத்து கலர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதை கலர் பண்ணுறதுக்கு நான் ஜெல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபொண்டண்ட்டை கலர் பண்ணுறீங்கன்னா ஜெல் கலர் யூஸ் பண்ணுறது பெட்டர். கலர் சேர்த்துட்டு ஃபொண்டண்ட்டை நல்லா நீட் பண்ணிக்கொள்ளணும். ரோசஸ் எல்லாம் செஞ்சு முடித்த பிறகும் நல்லா வடிவாக இருக்கிறதுக்காக லஸ்டர் டஸ்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கொள்ளலாம். கலர் போட்டு கலரெல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகும் வர நல்லா நீட் பண்ணிக்கொள்ளணும். நீட் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவையான அளவை எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ஃபொண்டண்ட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிடணும். இல்லாட்டி அது காஞ்சிரும். உங்களில் சில பேருக்கு டவுட் வரும், ஃபொண்டண்ட்டுக்கும் கம் பேஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் எல்லா ஃப்ளவர்ஸ் செய்கிற வீடியோஸ்லேயும் கம் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஃபொண்டண்ட்டை விட கம் பேஸ்ட்டில் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஃப்ளவர்ஸ் செய்யும் போது இந்த இதழ்களை குயிக்காக காய வச்சுக்கொள்ளலாம். மேலும் கொஞ்சம் இழுபடுற தன்மை இருக்குது. இந்த ஃபொண்டண்ட் சில நேரத்தில் உடைய பார்க்கும். ஆனால் கம் பேஸ்ட் இழுபடுற தன்மை இருக்கிறதால இதழ்களை செய்கிறது ஈஸியாக இருக்குன்றதால தான் ஃபொண்டண்ட்டை விட கம் பேஸ்ட்டை ரோசஸ் செய்யும் போது ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ நான் ஃபொண்டண்ட்டை நல்லா நீட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு பீஸை மட்டும் எடுத்து அதை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு கையாலேயே அதை டியர் ட்ராப் ஷேப்பாக மாற்றிக்கொள்கிறேன். இது மாதிரி எங்களுக்கு தேவையான பூக்களுக்கு டியர் ட்ராப் செஞ்சு நாங்கள் காய வச்சு எடுத்துக்கொள்ளணும். அடுத்ததாக நான் மிச்சம் இருக்கிற ஃபொண்டண்ட்டை எடுத்து இதழ்களை தயார் செஞ்சு கொள்ள போகிறேன். இதழ்கள் செய்கிறதுக்காக ஃபொண்டண்ட்டை நல்லா தின்னாக உருட்டி எடுத்துக்கொள்ளணும். ரோலிங் பின்னால் நல்லா தின்னாக உருட்டி எடுத்த பிறகு இதழ்களை இது மாதிரி வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸ்மால் சைஸில் ரோஸ் பட் செய்கிறதுக்கு ஒரு பட்டுக்கு 6 இதழ்கள் தேவைப்படுது. நீங்கள் குட்டியாக செஞ்சு கொள்கிறேன்டா ஒரு 3 இதழ் போதும். நான் கொஞ்சம் பெருசாக செய்ய விரும்புகிறேன். அதனால் 6 இதழ் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த பெட்டல்ஸ் எல்லாம் கட் பண்ணின பிறகு மீதம் இருக்கிற இந்த லெஃப்ட் ஓவர் ஃபொண்டண்ட்டை நல்லா உருட்டி ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிடணும். அதே மாதிரி இந்த பெட்டல்ஸையும் பிளாஸ்டிக் கவர் ஒன்றுக்குள்ளே போட்டு செக்யூர் பண்ணி வச்சிடணும். இல்லாட்டி காய பார்க்கும். செஞ்சு வச்சுருக்கிற பெட்டல்ஸ்லேருந்து ஒரு பெட்டில் எடுத்து இந்த பட்டை கவர் பண்ணிக்கொள்ளணும். அடுத்ததாக 2 பெட்டல்ஸ் எடுத்து இது மாதிரி போல் டூலால் இந்த பெட்டல்ஸை தின்னாக்கி கொள்ளணும். இது மாதிரி நல்லா தின்னாக்கிட்டு நாங்கள் கவர் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு பெட்டலால் கவர் பண்ணி வச்சுருக்க அந்த பட்டை இந்த 2 பெட்டலாலையும் கவர் பண்ணிக்கொள்ளணும். இந்த 2 இதழோட நாங்கள் நிப்பாட்டிட்டோம்னா நல்ல வடிவான ஒரு ரோஸ் பட் கிடைக்கும். நாங்கள் கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி செய்யணுமெண்டா இன்னும் 3 பெட்டல் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் வடிவாக இருக்கும். இது வரைக்கும் ரோஸ் பட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இனி நாங்கள் ஸ்மால் சைஸ் ரோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் ஸ்மால் சைஸ் ரோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நான் 3 பெட்டல்ஸ் எடுத்து அதை போல் டூலால் நல்லா தின்னாக்கி கொள்ள போகிறேன். பெட்டல்ஸ் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கார்ன்ஃப்ளவர் டஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க.
இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் நான் வந்து இதை பிகினர்ஸுக்கு சொல்லித்தரதால நான் வந்து இதை டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அதனால் இது கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்க போகுது. உங்கள்கிட்ட போல் டூல் இல்லாட்டி பரவாயில்ல, உங்கள்கிட்ட இருக்கிற ரோலிங் பின்னாலையும் இந்த பெட்ல்ஸை வந்து தின்னாக்கி கொள்ளலாம். இதில் நான் செஞ்சு காட்டுற மாதிரி பெட்ரோட ஓரங்களை நல்லா தின்னாக்கி கொள்ளுங்க. இப்போ நான் இதில் வந்து ஒரு சிலிக்கோன் மோல்டு வச்சு இதில் வந்து ரோஸ் பெட்டலோட இம்ப்ரெஷனை ஏற்படுத்தி கொள்ள போகிறேன். இப்போ நான் இந்த பட்டில் இன்னும் 3 இதழை சேர்த்துக்கொள்ள போகிறேன். 3 இதழும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வர மாதிரி பார்த்துக்கொள்ளணும். அப்போ தான் அந்த ரியலிஸ்டிக்காக இருக்கும். இந்த இதழ்களை ஒட்டுறதுக்கு வேணுமெண்டா எடிபிள் க்ளூ யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எடிபிள் க்ளூ எப்படி செய்கிறன்ற வீடியோ கொஞ்ச நாளுக்கு முன்னுக்கு தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுண்டா அந்த வீடியோவை ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த கேக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு டைம் இருந்துச்சுதுண்டா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ், அதாவது நான் எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு செய்யணுமென்ற சஜஷன்ஸையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். எங்களோட ஸ்மால் சைஸ் ரோஸ் வந்து நல்லா சூப்பராக வந்துட்டுது. இதே மாதிரி நான் வந்து ஒயிட் கலர்லேயும் ஒரு ரோஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ரோஸை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் முதல்ல செய்கிற ரோஸ் கூட நல்லா பர்ஃபெக்டாக வரும். அப்படி பர்ஃபெக்டாக வர இல்லாட்டியும் கவலைப்படாதீங்க, திரும்பவும் ஒருக்கா நல்ல வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் செய்யத்தான் உங்களோட கை பழக்கமாகி நல்லா பர்ஃபெக்டான ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். ஓகேங்க, இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமெண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுண்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கண்டா என்னோடய சேனலில் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் என்னோடய சேனலில் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள விரும்புனீங்கண்டா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்க, பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் 3D லைஃப் ஸ்டைல் ஜெர்மனி தர்சி. நன்றி, வணக்கம்.